தமிழ் சினிமாவில் தற்போது ஒரு முன்னணி நடிகர் நடிக்கும் திரைப்படத்தினுடைய பட்ஜெட் 50 கோடி 100 கோடி அப்படின்னு கோடிகளில் தயாராகுது. அதே நேரத்தில் அந்த பணத்தை ஒரு வாரத்துக்குள்ளேயே வசூல் பண்ணிடுது. ஆனால் அந்த காலத்திலேயே அதிக அளவில் பணத்தை செலவு பண்ணி வெற்றி அடையும் அப்படின்னு நம்பிக்கையை எடுத்த திரைப்படங்களின் பட்டியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தமிழ் சேனல். 1948 வெளியான சந்திரலேகா ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் எஸ் வாசன் அவர்கள் டைரக்ட் செஞ்ச சந்திரலேகா திரைப்படத்தில் டி.ஆர். ராஜகுமாரி, எம்.கே. ராதா, ரஞ்சன் என முன்னணி நடிகர்கள் பலரும் நடிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே இந்த படத்தை 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. தன்னுடைய சொத்தை அடமான வச்சு சந்திரலேகா திரைப்படத்தை எஸ் வாசன் அவர்கள் தயாரித்து டைரக்டும் செஞ்சுருக்காரு. அந்த காலத்தில் 30 லட்சம் அப்படிங்கிறது தற்போது 30 கோடி ரூபாய்க்கு சமம். இப்போது 100 கோடி 200 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு விதையே இந்த சந்திரலேகா திரைப்படம் தான். சந்திரலேகா திரைப்படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படம் அப்படின்னா அது சங்கர் அவர்களுடைய இந்தியன் திரைப்படம் தான். கமலஹாசன் 2 வேடத்தில் நடித்த இந்தியன் திரைப்படத்தை 96ல் 15 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 96ல் அதிகபட்சம் ஒரு திரைப்படத்தை 2 கோடி 1 கோடின்னு தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தை 15 கோடிக்கு ஏஎம் ரத்னம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. இப்போது காலகட்டத்துக்கு இது 50-60 கோடிக்கு சமம். மூணாவது திரைப்படம் ரட்சகன். நாகார்ஜுனா, சுஷ்மிதா சென் நடிப்பில் பிரவீன்காந்தி டைரக்ஷனில் உருவான இந்த படத்தை கே.டி. குஞ்சுமோகன் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. ஏ.ஆர். ரகுமானுடைய இசையில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவான இந்த படத்தினுடைய பட்ஜெட் 16 கோடி. 97ல் 16 கோடி அப்படிங்கிறது தற்போதைய நிலவரப்படி 60 கோடியை தாண்டும். நாலாவது திரைப்படம் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் பிரசாந்த், ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் உருவான ஜீன்ஸ். இந்த படத்தை அசோக் அமிர்தராஜ், சுனந்தா முரளி மனோகர் என 2 தயாரிப்பாளர்கள் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பல புது தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திய இந்த படம் 98ல் 20 கோடி ரூபாய்க்கு உருவானது. அடுத்த திரைப்படமும் சங்கர் அவர்கள் டைரக்ஷனில் உருவான திரைப்படம் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவான சிவாஜி. இந்த படத்தை ஏவிஎம் ஸ்டுடியோஸ் 60 கோடி ரூபாய்க்கு 2007லேயே தயாரிச்சிருக்காங்க. 60 கோடிங்கிறது அப்போதைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட். அதுக்கு ஏற்ற மாதிரி படமும் பிரம்மாண்டமாக அமைஞ்சது. கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் கமலஹாசன் 10 வேடத்தில் நடித்த தசவதாரம் திரைப்படம் 2008ல் வெளியானது. அப்போதைக்கு இந்த படத்தை 60 கோடிக்கு தயாரித்தது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ். இந்த 6 படங்கள் தாங்க அப்போ உள்ள பட்ஜெட்டில் அதிக செலவில் எடுக்கப்பட்டு வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள். அதுக்கப்புறம் இப்போது நிறைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்காங்க. இந்த படங்களில் உங்களுடைய மனம் கவர்ந்த திரைப்படங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சேனல்.